வணக்கம் நண்பா நண்பீஸ். ரீசெண்ட் டேஸில் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டயாவது சொல்லணும் பேசணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் கூட பேசியிருப்போம், வாழ்க்கையில் நிறைய பேர் கூட பழகியிருப்போம். இது வரைக்கும் எனக்கு இப்போ ஒரு 23 வயசு ஆகுது அப்படின்னா, இந்த வயசு வரைக்கும் நான் வந்து நிறைய பேர் கூட பேசியிருப்பேன், நிறைய பேர் கூட பழகியிருப்பேன். பட் ஆனால் சர்டைன் பீப்புள்ஸ் கூட தான் நம்ம மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை லவ்வாக இருக்கலாம், இல்லை அது உங்களோட பார்ட்னர் கூடயா இருக்கலாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பேசிஸில் லைக் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒருத்தவங்க கூட ஏன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, நம்மளோட எமோஷன்ஸை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக. இது உண்மையாகவே நடக்குதா என்ன எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும்? நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் லைக் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்மளோட லவ்வராக இருக்கலாம். நம்ம வந்து நம்மளோட எமோஷன்ஸை சொல்லும் பொழுது அவங்க அதுக்கு வேலிட் பண்ணி, ஓகே நீ இப்படி தான் ஃபீல் பண்ணுறியா, நான் உனக்காக இருக்கேன், நான் உன் கூட இருந்து அந்த விஷயத்தை நீ சால்வ் பண்ணுற வரைக்கும் நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சப்போர்ட் நான் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, இட்ஸ் பெட்டர் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளில வர்றது. என்னப்பா படால்னு சொல்லிட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வெளில வந்துடலாமா, நான் 10 வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்தீங்க. பட் ஆனால் உண்மையாகவே வந்து அவங்க நமக்கு நம்மளோட எமோஷன்ஸ்க்கு வேலிட் பண்ணாங்களா என்ன? லைக் இவ்வளோ நாள் ஃப்ரெண்டுன்றதோட மீனிங் என்ன? கஷ்டமான சுச்சுவேஷனில் வந்து நமக்கு ஒரு கை கொடுத்து அந்த டைமில் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தானே. ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, மென்டலியும் தானே. ஸோ அது கிடைக்கல அப்படின்றப்ப அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு என்ன உண்மையாகவே தேவையா என்ன? எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரீசெண்ட் டேஸில் எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ணுமா இந்த பர்சன் கூட? இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் இதுக்கு மேலே இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட். மேபி அந்த டைமில் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்றது புரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போது எனக்கு அதில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொல்லலாம். என்னால் வந்து லைக் ஃப்ரெண்ட் அப்படின்றதோட மீனிங் எனக்கு கோர் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம், ஸோ ஐ ஸ்டார்டட் டு லைக் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஓரளவு நான் வந்து நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து நான் நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதை வந்து நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். ஸோ ஐ நீட் சம் சஜஷன்ஸ் ஃப்ரம் தெம். நம்மளோட எமோஷன்ஸ்க்கு எந்தளவுக்கு வேலிட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் கவனிக்க ஆரம்பித்தேன். லைக் எப்போ வந்து அவங்க நம்மளோட எமோஷன்ஸ்க்கு வேலிட் பண்ணலை, இல்லை நமக்கு எமோஷன்ஸ் இருந்தப்போ நம்ம வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணப்போ அவங்க வந்து அதுக்கு வேலிட் பண்ணலை, அவங்களுக்கு எமோஷன்ஸ் வரப்போ மட்டும் நம்மள்ட்ட அதை சொல்லும் பொழுது, லைக் டு யூ ரியலி திங்க் தட் வி ஆர் லைக் லுக் லைக் அ தெரபிஸ்ட் ஆர் சம்திங்? இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே, லைக் வி கேன் ஏபிள் டு டூ சம்திங் ஃபார் தெம். பட் த ப்ராப்ளம் இஸ் அவங்க எந்த அளவுக்கு நமக்கும் வேலிட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அந்த சைட்லேருந்து அந்த பர்சன்டேருந்து அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு மேக் அ டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி ஆயிடுச்சு. லைக் இது சரியா அப்படின்னு கேட்டால், பெரும்பாலான சமயங்களில் நமக்கு லைக் நம்ம இந்த 20ஸை தாண்டி வெளில வந்து அடல்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படும். லைக் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் ஹார்ஷாக இருக்கும், நம்ம அதை மேனேஜ் பண்ணவும் ஃபேஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது சம்டைம்ஸ் ரொம்ப வல்னரபுளாக நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நம்ம யார்கிட்டயாவது போய் சொல்லணும், அதை பற்றி சஜஷன்ஸ் கேட்கணும், இல்லை அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்போம். பட் அந்த டைமில் அவங்க இல்லை அப்படின்றப்போ இட்ஸ் நாட் பிகாஸ் லைக் அவங்க வந்து தே ஆர் பிஸி வித் தேர் ஒர்க். பட் அப்படி ஃப்ரீயாக இருந்தாலும் நமக்கு வந்து அவங்க டைம் கொடுக்கல அப்படின்றப்போ இட்ஸ் பெட்டர் லைக் தே ஆர் ஜஸ்ட் யூஸிங் அஸ். லைக் அந்த மாதிரி தான் நினச்சிக்கணும். லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. உங்களுக்கு ஏதாவது இருக்கும் பொழுது அதை சொல்கிறதும், அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை அவங்க கொடுக்குறதும், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறப்ப நீங்கள் கொடுக்குறதும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு அது ஹெல்த்தியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த மாதிரி போகும்பொழுது லைக் ஒரு சைட்லேருந்து மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு கிவிங் இருக்குது அப்படின்னா, அது ப்ராபப்ளி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். லைக் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறப்ப அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்றப்போ இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து அவங்கள அந்த இடத்துலையே வந்து லைக் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டு நம்மளை பார்க்குறது இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களே விட்டுட்டோம் அப்படின்னா என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் ரீசெண்ட் டேஸில் ஃபீல் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப லேட்லாம் சொல்ல முடியாது, ஒரு ரீசெண்ட்லி லைக் ஒரு 1 மந்த் பிஃபோர்லாம் வந்து வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, எனக்கு யாராவது வேணும், எனக்கு யாராவது வந்து சப்போர்ட் பண்ண தேவை, யாராவது வந்து என்கிட்ட பேசணும், என்னோட கஷ்ட நஷ்டங்களை கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ தட்ஸ் வை ஐ ஃபீல் ப்ளஷர் லைக் சம்மோன் இஸ் ஐம் ஹேவிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் லேட்டரான் நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நான் கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க எடுக்காததாக இருக்கட்டும், மேபி தே ஆர் பிஸி, ஐ டோன்ட் நோ அபவுட் இட். பட்
எவ்வளோ நாளைக்கு அவங்க பிஸியாக இருந்திருப்பாங்க. ஸோ அதை யோசிக்கும் பொழுது லைக் ஓகே, திஸ் இஸ் த டைம் வி ஹாவ் டு வாக் ஓவர் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பெட்டர், நான் வந்து என்ன பார்த்துக்கிறது நல்லா இருக்கும், என் லைஃப் வந்து நல்லா மாறணும், இதுக்கப்புறமும் நான் வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி என்னோடய எமோஷன்ஸ் மற்றவங்க வேலிட் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம க்ரேஸியாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் பெட்டர் நம்மளை கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்படி கவனிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கும். இனிஷியலி நம்ம வந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு 23 வயசு ஆகுது அப்படின்னா இது வரைக்குமே வந்து நம்மளால் நம்ம லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சிருக்கோம். பட் அட் சம் சர்டைன் சுச்சுவேஷனில் நமக்கு இது தெரியாது. ஸோ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ நமக்கு கம்ஃபர்டபுளானவங்கள்ட்ட சொல்லியிருப்போம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நமக்கு தெரிஞ்சது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, நமக்காக இப்போதைக்கு யாரும் இல்லை அப்படின்றத நம்ம வந்து ஃபுல்லாக டிட்டர்மைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறது. இனிஷியலி அது ரொம்ப கஷ்டம். நம்மளை எப்படி க்ரோ பண்ணுறது, மோஸ்ட்லி நம்ம வந்து இப்போ நம்ம செல்ஃப் வேலிட் பண்ணவே என்ன சொல்கிறது, நம்ம செல்ஃப் வேலிட் வந்து நல்லாவே பண்ண மாட்டோம். நம்மளை வந்து மற்றவங்க சஜஸ்ட் பண்ணோம், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்றதான் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டைமோட ஒரு கோர் ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணிட்டாங்கனாவோ, இல்லை ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கனாவோ, இல்லை நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, இல்லை சம்டைம் பாசிட்டிவாக சொல்லிட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோமே தவிர்த்து வாட் வி ஃபீல் தட் வி ஈஸிலி ஃபர்காட். யூஸ்வலாக நம்ம அதை பண்ணுறது உண்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து இனிமே நான் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஈவன் தோ எனக்கு இப்போதைக்கு அது தெரியலை அப்படின்னாலும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை டியூன் பண்ணி எப்படி சொல்கிறது, ஒரு 23 இருக்கோம், என்னால் வந்து ஒரு 1 இயரில் என்னை மாற்ற முடியல அப்படின்னாலும் வி வில் நான் ட்ரை பண்ணுவேன். அடுத்த இயர் ட்ரை பண்ணுவேன். இந்த ட்ரை என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் இயர் முடியலன்னா அடுத்த இயர் ட்ரை பண்ணுவேன். கண்டினியூஸ்லி நான் அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது எந்த அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு என்னை மாற்றி நான் என் கூட இருக்கப்போ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற டைம் வரைக்கும் நான் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வி நோ தட் எண்ட் ஆஃப் த டே நம்ம கூட யார் இருப்பா, யார் இருக்க மாட்டாங்க, நம்ம யாரை டிபெண்ட் பண்ணணும், யாரை டிபெண்ட் பண்ணக்கூடாது, இது யாருக்கும் தெரியாது. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, சூழ்நிலையின் காரணமாக யாரெல்லாம் மாறும், இது யாருக்குமே தெரியாது. பட் அதுதான் சொல்கிறேன், யார் மாறினாலும் யார் இல்லாமல் போனாலும் நமக்கு நம்ம இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு செல்ஃப் வேலிடேஷன் நமக்கு கொடுத்துக்கும் பொழுது லைஃப் வந்து மேபி இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை விட இன்னும் பெட்டராக போகலாம், இன்னும் பெட்டராக மாறலாம், நம்ம இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மற்றவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணி அவங்க மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி வாழ்ந்துட்டு இருப்போம். பிகாஸ் வி ஆர் நாட் வேலிடேட்டிங் ஆர் எமோஷன்ஸ். ஸோ இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் வந்து வேலிடேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, மற்றவங்க பேசுகிறது மூலமாக நீங்கள் ஏன் ஹர்ட் ஆகுறீங்க, உங்களை நீங்கள் வந்து செல்ஃப் டவுட் பண்ண ஆரம்பிங்க. என்னடா சடால்னு டவுட் பண்ண ஆரம்பிக்க சொல்கிற அப்படின்னா கொஷின் பண்ணுறது இட்ஸ் உங்களுக்கு வந்து அது உண்மையாகவே ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரீசன் ஒய் அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்து இப்படி நடந்துக்கிறீங்க இந்த சுச்சுவேஷனில் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேபி யுவர் லைஃப் இஸ் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களை கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்காத மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா இட்ஸ் பெட்டர். அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதை விட்டு வெளில வந்து உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. இந்த வயசு இந்த 20லேருந்து 30க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர். இதுக்கு மேலே இருந்தாலும் உங்களை நீங்கள் வந்து இனிமேல் கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாகலாம். மேபி நீங்கள் வந்து லோவஸ்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், யாராவது வேணும் அப்படின்னு ஒரு சீக்கிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கலாம். பட் இட்ஸ் பெட்டர் டு லிவ் அலோன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பா நண்பீஸ்.